ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சூப்பரான டேஸ்டான சிறப்பான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம 15 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஏற்கனவே 6 கிலோ வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம், 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம், 30 கிராம் பட்டை, 15 கிராம் லவங்கம், 15 கிராம் ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இது கூடவே ஒரு 1/4 லிட்ரு நெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக 15 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். 2 வாட்டி கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம். இது கூடவே பிரியாணிக்கு தேவையான 15 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு வந்துருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஏற்கனவே 1.5 கிலோ இஞ்சி 1.5 கிலோ பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு 20 கிராம் மஞ்சத்தூள், 150 கிராம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் இஞ்சி கூட கொட்டுறோன்னாக்கா, அப்போ தான் நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடியும். இப்போ நம்ம அரைச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இஞ்சி பேஸ்ட்டு கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ ஒரு 3 கட்டு மல்லி, 3 கட்டு புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 150 கிராம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பேஸ்ட்டு கூட எப்படி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்தோமோ அதே மாதிரி 4.5 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட ஒரு 1.5 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் தக்காளியை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மசாலா அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 7 லெமன் புழிஞ்சி வச்சுருக்கோம். நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏற்கனவே நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தோம், அது கொதிக்குதான்னு செக் பண்ணிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் பாஸ்மதி அரிசி வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா கொதிச்சுன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம மசாலாவில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா வேகட்டும். 5 minutes later. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் போட்டு சிக்கன் வெந்துருச்சா பார்க்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ பிரியாணிக்கு வேண்டிய எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு அரிசியை வேக வச்சு கொட்டுறது தான் வேலை. ஊற வச்ச அரிசியை வடிகட்டி நம்ம சுடுதண்ணில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா அரிசியும் வடிகட்டிட்டோம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பக்குவமாக கலரி விட்டுக்கலாம். அரிசி ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் அரிசி போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். A few moments later. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா அரிசியும் வடித்து எடுத்தாச்சு. இப்போ மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா சாதத்தையும் வடித்து எடுத்து மசாலாவில் சேர்த்தாச்சு. அதை லேசாக பரப்பி விட்டுக்கலாம். நம்ம பாஸ்மதி அரிசி வடித்து எடுக்கும்போது 60% இருக்கும்போது வடித்து எடுத்தால் போதும். நம்ம தம் போடும்போது அது 100% வெந்துடும். இப்போ கொஞ்சமாக கேசரி பவுடர் தண்ணியில் கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ பிரியாணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ தம் போடுற வேலை தான். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நம்ம தம் போட்டாச்சு. 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கீழே நம்ம அப்படியே ரிங்கு கட்டிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம தம்மு உடச்சிக்கலாம். A few moments later. இப்போ நமக்கு தம் போட்டு மொத்தமாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். வாவ், திறக்கும் போதே எவ்வளோ ஆவி வருது பாருங்கள். வாசனையே இப்போ கம கம்முன்னு சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போ பிரியாணி நம்ம இறக்கி வச்சிட்டோம். இப்போ நம்ம கலரி விட்டுக்கலாம். பிரியாணி அள்ளி காட்டுறேன் பாருங்கள்.
பிரியாணி எவ்வளோ சூப்பராக மசாலாவோடு மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அதுவும் உதிரி உதிரியாக. இப்போ நம்ம பிளேட் அடித்து பரிமாற போகிறோம். பாருங்கள் நம்ம செஞ்ச பிரியாணி எவ்வளோ பளபளன்னு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு சூப்பரான சிறப்பான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.